சென்னை அண்ணா சாலையில் செய்யப்பட்டுள்ள போக்குவரத்து மாற்றங்களால் வாகன ஓட்டிகள் என்னென்ன சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் என்பது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் ஆனந்தன் இணைகிறார். ஆனந்தன், போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து போக்குவரத்து காவல்துறை அளித்துள்ள விளக்கங்கள் என்ன? அருணா, நீங்கள் குறிப்பிட்டது போல இதற்கு முன்பாக பல்வேறு மாற்றங்களை தேவைக்கு ஏற்ப சென்னை போக்குவரத்து காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து செய்து வருவதற்கு பிறகு அதுக்கு வேலை நடைபெறுவது ஏற்படும் பட்சத்தில் அதற்கு ஏற்றது போல அவ்வப்போது மாற்றியமைக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் திட்டமிட்டு மெட்ரோ பணிகளும் நடைபெற்று வருகிறது, அதே போல மேம்பால பணிகள் நடைபெறுகிறது. இதன் காரணமாக தொடர்ந்து மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. போக்குவரத்து மாற்றங்கள் அதற்கேற்ப மாற்றி வருகின்றன. இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய வாகன ஓட்டி அப்துல் ரகுமான் நம்மிடம் இருக்க அவரை பேசலாம். சார் வணக்கம் சார். ஒரு குறிப்பிட்ட காலங்களாகவே தொடர்ந்து சென்னையில், அது குறிப்பாக அண்ணா சாலையில் அவ்வப்போது போக்குவரத்து மாற்றங்கள் செஞ்சுட்டு வர்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மாற்றம் அண்ணா சாலை தொடக்கத்தில் தொடங்கி நந்தனம் சைதாப்பேட்டை வரையுமே ஒரு சில நீளக்கூடிய நிலை இருக்கிறது. இதை நீங்க வாகனம் ஓட்டி செல்லும் போது என்ன மாதிரி இடையூறுகளை சந்திக்கிறீங்க? எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி தான் நம்ம டிராபிக் பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை இங்கே அதிகமாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் மெட்ரோ ஒர்க் ஒன்று ஓடுது, பிளஸ் மேம்பாலம் ஒர்க் ஓடுது. அதுவும் இல்லாமல் சிக்னல் டு சிக்னல் யூ டர்ன் அந்தந்த சிக்னலில் இல்லாமல் அந்த சிக்னல் தாண்டி யூ டர்ன் போடுறாங்க. அது ஒன்று மெயின். ஸோ இதனால் பாப்புலேஷன் பொல்யூஷன் ஹெவியாக இருக்கிறதுனால மக்களுக்கான டிராஃபிக்கும் ஹெவியாகிடுச்சு. ஸோ அதுக்கு கவர்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முயற்சி பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் பாப்புலேஷன் அதிகமாகிறதுனால கொஞ்சம் ரொம்ப டிராஃபிக் கன்ஜஸ்டடாக தான் இருக்குது. இத்தனைக்கு பீக் ஹவர்ஸில் கரெக்டாக ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே இருந்து ஒரு 7:30 ரொம்ப டிராஃபிக். அது காலையில் 8 மணிலேருந்து 10-11 மணி வரைக்கும் ரொம்ப டிராஃபிக். இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது இன்னும் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. ஸோ ஃபியூச்சரில் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் முடிஞ்ச அளவுக்கு இந்த டிராஃபிக் கண்ட்ரோல், அந்த சிக்னல், அது ஃப்ளைஓவர் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ கிளியர் பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ தற்செயலாக மாற்றியமைக்கப்பட்டுள்ள இந்த போக்குவரத்து மாற்றத்தை என்ன எதிர்பார்க்கீங்க? காவல்துறையிட்ட என்ன எதிர்பார்த்துருக்கீங்க? அதை பற்றி மெயின் தாங்க லேன் ஃபார்மல் தான், லேன் ப்ராசஸ். இப்போ ஒரு கார்னா அந்த கார் லேன் மட்டும் தான் ஃபாலோ பண்ணும். பைக்குனா பைக் மட்டும் தான் அந்த லேனை ஃபாலோ பண்ணும். பைக்காரங்க என்ன பண்றாங்க, மெயின் இதுக்கு வந்துடுறாங்க, கார் லேனுக்கு வந்துடுறாங்க. கார்காரங்க என்ன பண்றாங்க, ஜிக்ஸாக் டிரைவிங்ல போறாங்க. மெயின் லேன் ப்ராசஸ், லேனுக்கான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. டிராபிக் கொஞ்சம் கன்ஜஸ்ட் கம்மியாகும். இப்போ பைக்னா லெஃப்ட் சைட்ல பைக் போற மாதிரி இருக்கணும், ரைட்ல கார் போற மாதிரி இருக்கும். கார் போற ரூட்ல பைக் வரதும், பைக் போற ரூட்ல கார் போறதும் தான் டிராபிக்கான இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும். நன்றி அப்துல் ரகுமான். அருணா, நீங்க கேட்டிருப்பீங்க, டிராபிக் ரூல்ஸை விதிமுறைகளை சரியா பின்பற்றி இருந்தாவே போக்குவரத்து குறைவாய்ப்பு இருக்குது. அதே போல நடக்கக்கூடிய பணிகளை திட்டமிட்டு விரைவாக முடித்தால் வரக்கூடிய காலங்களில் இன்னும் போக்குவரத்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அருணா, சென்னை அண்ணா சாலையில் செய்யப்பட்டுள்ள போக்குவரத்து மாற்றங்களால் வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை கடும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். திட்டமிட்டு செயல்களை செய்தால் இந்த சிரமங்களிலிருந்து தப்பிக்கலாம் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றனர். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.